ஓம் கந்தத்வாராந்துராதர்ஷா நித்யபுஷ்டாங்கரேஷினிம் ஈஸ்வரேகம் சர்வபூதானாம் தாமிகோபஸ்ரீயே ஸ்ரீஹம். காஸ்மோவிய நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதி திங்கட்கிழமை. இன்று சுப முகூர்த்த நாள், ஏகாதசி விரத நாள். இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களையும், தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்று மங்கள விஸ்வாவசு வருஷம் பங்குனி மாதம் 30ஆம் நாள். இன்று இரவு 10:26 வரை ஏகாதசி திதி உள்ளது. அதன் பின்னர் துவாதசி திதி உள்ளது. இன்று மதியம் 1:22 வரை அவிட்ட நட்சத்திரம், அதன் பின்னர் சதி நட்சத்திரம் உள்ள நாள். இன்று காலை 6:03 வரை மரண யோகமும், அதன் பின்னர் சித்தி யோகமும் உள்ளது. இன்று மதியம் 1:22 வரை புனர்பூசம் மற்றும் பூச நட்சத்திரக்காரர்களுக்கு அதன் பின்னரும் சந்திராஷ்டம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும். இன்றைய நல்ல நேரம் காலை 6:30 முதல் 7:30 வரையும், மாலை 4:30 முதல் 5:30 வரை உள்ளது. ராகு காலம் காலை 7:30 முதல் 9 வரையும், குளிகை நேரம் மதியம் 1:30 முதல் 3 வரையும், யமகண்டம் காலை 10:30 முதல் 12 வரை உள்ளது. இப்பொழுது 12 ராசிகளுக்கான பொது ராசி பலனை பார்க்கலாம். மேஷராசி அன்பர்களே, சந்திர பகவான் லாபச்சந்திரனாக இருக்கிறார். அதனால தொழில் உத்தியோகத்திலே முன்னேற்றம் ஏற்படும், காரியங்களிலே வெற்றி கிடைக்கும். உங்கள் ராசிக்குள் சுக்கிரன் இருக்கிறார். சுபகாரியங்கள் சம்பந்தமான விஷயங்கள்ல புரோகிரஸ் இருக்கும். தாயினுடைய ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் உண்டு. வீடு, இடம், நிலம், மனை, காணி, பூமி சம்பந்தமான விஷயங்கள்ல பிரச்சனை உள்ளவர்களுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும். ஜாப் ரெக்ரூட்மெண்ட் சம்பந்தமான பிஸ்னஸ் செய்பவர்கள், ஏஜென்சி நடத்துகிறவங்க, கன்சல்டிங் ஃபார்ம், HR கன்சல்டிங் ஃபார்ம் வச்சிருக்கிறவங்க, மேனேஜ்மெண்ட் கன்சல்டிங் ஃபார்ம் நடத்துபவர்கள், ஆடிட் ஃபார்ம் நடத்துபவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மகாவிஷ்ணு வழிபாடு, துளசி சாத்தி வழிபடுங்க. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 3. ரிஷபராசி என்பர்களே, உண்மையாக நடப்பவர்கள் நீங்கள். வீட்டில் இருந்த சில பிரச்சனைக்கு நல்ல தீர்வு கிடைக்கும். நிம்மதி இல்லை அப்படின்னு தவித்தவர்களுக்கு சில நல்ல விஷயங்கள் நடக்கும். ஜாபை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா, ஹெல்த் கேர் செக்டாரில் வேலை செய்கிறவங்க, நர்ஸாக, லேப் டெக்னீஷியன், ஸ்கேனிங் சென்டரில் வேலை செய்கிறவங்க, ஃபிசியோதெரபிஸ்ட், சைக்காலஜிஸ்ட், நியூட்ரிஷனிஸ்ட், டயட்டீஷியன், இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். சொந்தமாக தொழில் தொடங்கணும் அப்படின்னு முயற்சி செய்வீங்க. சம்பந்தமான விஷயங்களில் புரோகிரஸ் இருக்கும். நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 3. மிதுன ராசி என்பர்களே, கலகலப்பா இருக்கிறவங்க நீங்க. மாணவர்களுக்கு அனுகூலமான நாள். ஆர்ட்ஸ் காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அனுகூலமா இருக்கும். அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு உயரும். லெதர் சம்பந்தமான பிசினஸ் பண்ணுபவர்கள், டெய்ரி ப்ராடக்ட்ஸ், மில்க் சம்பந்தமான பிசினஸ் செய்பவர்கள், கிளீனிங் சர்வீஸ் நடத்துபவர்கள், லாண்ட்ரி சர்வீஸ் நடத்துபவர்கள், இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். வேலையை பொறுத்தவரையில் டொமஸ்டிக் ஒர்க்கராக இருப்பவர்கள், டெய்லரிங் செய்பவர்கள், செக்யூரிட்டி, வாட்ச்மேன் வேலை செய்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமாக இருக்கும். பிரயாணங்கள், பயணங்கள் நல்லபடியாக நடக்கும். நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு குருவாயூரப்பன் வழிபாடு. பானகம் நைவேத்தியம் செய்யுங்க. அதிர்ஷ்டமான நிறம் பிங்க், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 5. கடகராசி என்பர்களே, சுறுசுறுப்பாக இருக்க வேண்டிய நாள். சோம்பேறித்தனத்தை விட வேண்டிய நாள். எனர்ஜெட்டிக்காக இருக்கணும். பாசிட்டிவான வைப்போடு இருக்கணும். சகோதர வழியிலே நன்மை உண்டு. பேச்சாளர்களாக இருக்கிறவங்க, சொற்பொழிவாளர்களாக இருக்கிறவங்க, மீடியா துறையில் பணியாற்றுவர்கள், DJ, VJ, RJ, ஆங்கரிங் செய்கிறவங்க, நியூஸ் ரீடராக இருக்கிறவங்க, சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சராக இருக்கிறவங்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். வீட்டில் இந்த மாடிஃபிகேஷன் சேஞ்சஸ் எல்லாம் பண்ணணும் அப்படின்னு முயற்சி செய்வீங்க. சொந்தமாக ஒரு இடம் வாங்கணும் அப்படின்னு முயற்சி செய்வீங்க. அது சம்பந்தமான விஷயங்கள்லாம் நல்லபடியாக நடக்கும். நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு
காலபைரவர் வழிபாடு, மிளகு தீபம் ஏற்றி வழிபடுங்க. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 6. சிம்ம ராசி அன்பர்களே, செயலால் முன்னேறும் நாள். ஆக்டிவிட்டி இருந்தால் தான் முன்னேற முடியும். சும்மா உட்காந்துருந்தா முன்னேற முடியுமா? வாழ்க்கை துணையை சொல்ற நல்ல விஷயங்களை கேளுங்க. வாழ்க்கை துணையின் ஹெல்த் விஷயத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. சயின்டிஸ்டா இருக்கிறவங்க, டாக்டராக, சர்ஜனாக இருக்கிறவங்க, ஐடி கம்பெனியில் வேலை செய்கிறவங்க, மேனேஜ்மெண்ட் லெவல் பொசிஷன்ஸில் இருக்கிறவங்க, கம்பெனி டைரக்டர், வைஸ் பிரசிடென்ட், இவங்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். பிரயாணங்கள், பயணங்கள் நல்லபடியாக நடக்கும். சில விஷயங்களில், காரியங்களில் துணிச்சலோடு இறங்குவீங்க. வெற்றி உங்களுக்கு. நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடு. நீதிபம் ஏற்றி வழிபடுங்க. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 7. கன்னி ராசி அன்பர்களே, ஆரோக்கியத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. சாப்பாட்டு விஷயத்தில் கவனம் தேவை. ஆயில் ஃபுட், ஜங்க் ஃபுட், ஃபாஸ்ட் ஃபுட் அவாய்ட் பண்ண வேண்டிய ஃபுட். டெக்ஸ்டைல்ஸ், கார்மெண்ட் பிஸ்னஸ், துணிக்கடை, பிராண்டட் க்ளோத்திங் ஸ்டோர் வச்சிருக்கிறவங்க, ஷாப்பிங் மாலில் ஷோரூம் வைத்திருப்பவர்கள், சூப்பர் மார்க்கெட், மினி மார்ட் நடத்துகிறவங்களுக்கெல்லாம் லாபம் உண்டு. சகோதர வழியிலே சில பிரச்சனைகள் வரும். அதே மாதிரி செலவுகள் விஷயத்தில் கவனமாக இருங்க. ஒரு ஃபோன் வாங்க போகிறீங்கன்னா பட்ஜெட் ஒரு 25,000 வாங்கணும்னா 30-35க்கு போகாதீங்க. இஎம்ஐ கட்டுவதில் சில சிக்கல்கள் வரும். வேலையில் கவனம் தேவை. கான்சன்ட்ரேஷனோட இருங்க. நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஐயப்பன் வழிபாடு. பாயசம் நைவேத்தியம் செய்து வழிபடுங்க. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. துலாம் ராசி என்பர்களே, வரவும் செலவும் சமமா இருக்கக்கூடிய நாள். 10 ரூபாய் வந்துன்னா 10 ரூபாய் செலவு, இல்லைன்னா 11 ரூபாய் செலவு. அப்புறம் எப்படி சேவிங்ஸ் பண்ண முடியும்? வாடகை வீட்டில் ரொம்ப வருஷமா இருக்கும், பெருசா இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை, சொந்தமா ஒரு வீடு வாங்கிட்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க சம்பந்தமான விஷயங்கள்ல முயற்சி எடுக்கலாம். கலைஞர்களுக்கு ஏற்றம் இறக்கம் இருக்கும். டியூஷன் சென்டர் வச்சிருக்கிறவங்க, கிண்டர் கார்டன் நடத்துபவர்கள், நர்சரி நடத்துபவர்கள், இவர்களுக்கெல்லாம் லாபத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். புது வாய்ப்புகள் கிடைக்கும். சொந்த பந்தங்களுடன் இருந்த பிரச்சனை குறையும். விவசாயிகளுக்கு ஏற்றம் உண்டு. இன்னும் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டியதை வழிபாடு லக்ஷ்மி நாராயணர் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 5. துளசி சாத்தி வழிபடுங்க. விருச்சிக ராசி என்பர்களே, சுறுசுறுப்பான நாள். ஆக்டிவா இருக்கணும். வண்டி வாகனங்கள்ல போகும்போது ஓவர் ஸ்பீடு வேண்டாம். கார் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி வேற கார் வாங்கணும், முயற்சி பண்ணுங்க, நிச்சயமா நடக்கும். சமூக சேவையிலே நாட்டம் உள்ளவர்களுக்கு சம்பந்தமான விஷயங்கள்ல முன்னேற்றம் உண்டு. பிசினஸை பொறுத்தவரையில் பார்த்தோம்னா இம்போர்ட் எக்ஸ்போர்ட், லாஜிஸ்டிக்ஸ், வேர் ஹவுஸ் நடத்துறவங்க, பிளாஸ்டிக் சம்பந்தமான பிசினஸ் பண்ணவர்களுக்கு லாபம் உண்டு. தாய் தந்தையருடைய சின்ன சின்ன ஆசைகளை நிறைவேற்றுவீங்க. கடன் சம்பந்தமான விஷயங்கள்ல கவனமா இருக்கணும். ஃபைனான்ஸ் தொழில் செய்பவர்களுக்கு கவனம் தேவை. நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு. ஓம் சரவண பவ, முருகனுடைய நாமத்தை சொல்லுங்க. அதிர்ஷ்டமான நிறம் நீலம், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 1. தனுசு ராசி என்பர்களே, அர்த்தாஷ்டம சரி நடக்கிறதுனால கொஞ்சம் கவனமா இருக்கணும். வேலை விஷயத்தில் கவனம் தேவை. யாரையும் நம்பி எந்த பொறுப்பையும் கொடுத்துடாதீங்க. அதே மாதிரி வேலையை ரிசைன் பண்ணிட்டு அடுத்த வேலை ட்ரை பண்ணலாம், ரிஸ்கே எடுக்காதீங்க. தசா புத்தியை பாருங்க. பிரான்ச்சைசி சம்பந்தமான பிஸ்னஸ் பண்றவங்க, ஹோல்சேல் வியாபாரம் செய்பவர்கள், மளிகை வியாபாரம், குரோசரி ஸ்டோர், அரிசி கடை, எண்ணெய் கடை வச்சிருக்கிறவங்களுக்கெல்லாம் லாபம் உண்டு. பிரயாணங்கள், பயணங்களின் பொழுது கவனம் தேவை. ஓவர் ஸ்பீடு வேண்டாம். நண்பர்களுடன் சில பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. கொஞ்சம் கேர்ஃபுல்லா கவனமா இருக்கணும் வாய் வார்த்தையில. அரசியல்வாதிகள் விட்டு கொடுத்து போக வேண்டிய நாள். பெண்கள் சுறுசுறுப்பா இருப்பீங்க. ஆண்கள் மனசுல ஏதாவது ஒரு கவலை இருக்கும். நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சொர்ண ஆகர்ஷண பைரவர் வழிபாடு. நெய் தீபம் ஏற்றி வழிபடுங்க. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2.
மகர ராசி என்பர்களே, ஏற்றம் இறக்கம் உள்ள நாள். பிரயாணங்களின் பொழுது கவனம் தேவை. ஏர்போர்ட், ஹார்பர், ஏர்லைன்ஸ், ரயில்வே, டிரான்ஸ்போர்ட் சம்பந்தமான வேலையில் இருக்கிறவங்களுக்கு அனுகூலமாக இருக்கும். ஜாபை பொறுத்தவரையில் அதிகாரிகளுடன் சில பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஆஃபீஸ்லேயோ ஃபேக்ட்ரிலேயோ இருக்கிற பிரச்சனை எல்லாத்தையும் கொண்டு வந்து வீட்டில் சொல்லாதீங்க. இருக்கிற டென்ஷன் போகாதுன்னு அவங்க இன்னும் வீட்டில் டென்ஷன் ஆயிடுவாங்க. பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. மாணவர்கள் ஒரு எக்ஸ்ட்ரா கோர்ஸ் படிக்கணும், இம்ப்ரூவ் பண்ணணும், லாங்குவேஜ் கற்றுக்கணும், இல்லை சாஃப்ட் ஸ்கில்ஸ் கற்றுக்கணும். இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் அனுகூலமாக இருக்கும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு காளியம்பாள் வழிபாடு. சோப்பு குங்குமத்தால் அர்ச்சனை பண்ணுங்க. அதிர்ஷ்டமான நிறம் சோப்பு, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 1. கும்பராசி என்பர்களே, ராசிக்குள் சந்திர பகவான் இருக்கார், ராகுவும் இருக்கார். மனசுல ஒரு இனம் புரியாத ஒரு கவலை இருக்கும். இப்படி பண்ணியிருக்கலாம், அப்படி பண்ணியிருக்கலாம், கோட்டை விட்டேன், சான்ஸை மிஸ் பண்ணிட்டேன். பாஸ்ட் இஸ் பாஸ். அடுத்து என்ன பண்ணணுமோ அதை பண்ணிட்டு போயிட்டே இருங்க. விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு காயம் சம்பந்தமான பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. பியூட்டிஷியனாக இருக்கிறவங்க, ஹேர் ட்ரெஸ்ஸராக இருக்கிறவங்க, ஃபேஷன் டிசைனராக இருப்பவர்கள், இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். பிரயாணங்கள் பயணங்களின் பொழுது கவனம் தேவை. முடிஞ்சால் நைட் டிராவலிங் அவாய்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு விநாயகர் வழிபாடு. அருகம்புல் சாத்தி வழிபடுங்க. அதிர்ஷ்டமான நிறம் ஊதா, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 5. மீனராசி என்பர்களே, தேவைகள் கூடும் நாள். ஸோ அதனால செலவுகளும் கூடும். 7.5 சனி நடந்துட்டு இருக்கு, கவனமா இருக்கணும். அரசியல்வாதிகளுக்கு சில பிரச்சனைகள் வரும். சினிமா, சின்னத்திரை கலைஞர்கள், இசைக்கலைஞர்கள், தமிழ் இசைக்கலைஞர்கள், கர்நாடக இசைக்கலைஞர்களுக்கு சில வாய்ப்புகள் கிடைக்கும், பயன்படுத்திக்கங்க. பிரயாணங்கள் பயணங்கள் நல்லபடியாக நடக்கும். கலை இலக்கியத்திலே ஆர்வம் அதிகரிக்கும். மாணவர்களுக்கு இடையே ஆரோக்கியமான போட்டி ஏற்படும். மனசுல ஒரு உத்வேகம் இருக்கும். நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு நரசிம்மர் வழிபாடு. பானகம் நெய்வேத்தியம் பண்ணுங்க. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 8.